பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்குதுங்க. மார்கழி மாதம் அப்படின்னாவே தெய்வங்களை வழிபடுவதற்குரிய மாதமாகுங்க. அப்படிப்பட்ட மார்கழி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா பாவங்களை போக்கி பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கும் முத்திய பெறுவதற்குமான மாதமாக இந்த மார்கழி மாதம் சொல்லப்படுதுங்க. இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த நாளில் நம்ம சில முக்கியமான பொருட்களை தானம் கொடுப்பதனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தடைகள் அனைத்துமே விலகி அதிர்ஷ்டமானது பெருகி கொண்டே இருக்குங்க. நம்ம அமாவாசை நாளில் தானம் கொடுக்க வேண்டிய அந்த பொருட்கள் என்ன, அமாவாசை நாளில் நம்ம குலதெய்வ வழிபாட்டை வீட்டில் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துருந்தீங்கன்னா எந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுத்தீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்த அமாவாசையாகுங்க. இது பித்ருபட்சத்திற்கு இணையான அமாவாசை அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அப்படி வாய்ட்ட சிறப்பு வாய்ந்த மார்கழி மாத அமாவாசை பார்த்தீங்க அப்படின்னா 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு வர இருக்குதுங்க. இந்த நாளில் முன்னோர்கள் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இந்த நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம், சித்தார்த்தம், பிண்டதானம் போன்றவற்றை செய்தோம் அப்படின்னா முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைவது மட்டும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஆசையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அப்படிப்பட்ட அற்புதமான மார்கழி மாத அமாவாசை நாளில் முன்னோர்களுடைய ஆசையும் அதிர்ஷ்டத்தையும் பெறுவதற்கு நம்ம தானம் கொடுக்க வேண்டிய பொருட்கள் என்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மார்கழி மாதம் குளிரான மாதம் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. இந்த குளிரிலிருந்து நம்முடைய உடலை பாதுகாத்து கொள்ள வகையிலான போர்வை, கம்பளி போன்றவற்றை நம்ம தானமாக கொடுக்கலாங்க. சாலையோரம் வசிச்சுட்டு வரக்கூடியவங்களுக்கும் கொடுக்கலாங்க. ஏழை எளியோர்களுக்கு நம்ம இந்த கம்பளி, போர்வையை நம்ம தானமாக கொடுப்பதனால பெருமாளுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் துன்பத்தில் இருந்து நம்ம விடுபடுவதற்கு ஒரு முக்கியமான வழியாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. நம்ம இப்படி மார்கழி மாத அமாவாசை நாளில் இந்த பொருட்களை தானம் கொடுப்பதனால நம்முடைய மனதிற்கு ஒரு அமைதியானதே கிடைக்குங்க. இது வரைக்கும் நம்ம பட்டுட்டு வந்த துன்பங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் முன்னோர்கள் முத்தி அடைவதற்கு மட்டும் இல்லாமல் சூரிய பகவானுடைய அருளை பெறுவதற்கு மிக முக்கியமான மாதமாகுங்க. இந்த நாளில் நம்ம கருப்பு எள் மற்றும் வெல்லம் போன்றவற்றை தானமாக கொடுப்பது உயர்வான தானமாக சொல்லப்படுதுங்க. கருப்பு எள்ளை நம்ம தானமாக கொடுப்பதனால சனி பகவானால் ஏற்படக்கூடிய உடல் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய ஆசையும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல் நம்ம வெள்ளத்தை தானமாக கொடுத்தோம் அப்படின்னா ஜாதகத்தில் சூரியனுடைய நிலையை பலப்படுத்த முடியுங்க. இதனால் மதிப்பு மரியாதையானது உயரும், கௌரவ பதவிகளானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே மார்கழி அமாவாசை நாளில் நெய் தானம் செய்வது அதிர்ஷ்டத்தை கொடுக்குமாங்க. அதே போல் மார்கழி மாதத்தில் நெய் கலந்த உணவுகள் இல்லைன்னா அன்னதானம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இந்த பொருட்களெல்லாம் சந்திரன் மற்றும் சனி பகவானுக்கு உரிய பொருட்களாகுங்க. இதை நம்ம தானமாக கொடுப்பதனால நம்முடைய மனதில் தெளிவு உண்டாகுங்க. இதுவரைக்கும் பட்டுட்டு வந்த துன்பத்திலிருந்து விடுதலையானது கிடைக்குங்க. நம்முடைய மனதிற்கு ஒரு அமைதி கிடைக்கும். குழப்பமான விஷயங்களை நம்மளால் தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா தண்ணீர் தானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. தண்ணீர் தானம் மிகச்சிறந்த தானங்களில் ஒன்றாக
சொல்லப்படுது. தண்ணீர் பந்தல் அமைத்து கூட நம்ம தண்ணீரை தானமாக கொடுக்கலாங்க. இல்லைன்னா குழாய்கள் அமைத்து கூட நம்ம தண்ணீரை தானமாக கொடுப்பதனால நம்முடைய முன்னோர்கள் மனமகிழ்ச்சி அடைவாங்களாமா. அதோடு மட்டும் இல்லாமல் சின்ன அளவிலான வெள்ளியை நம்ம வாங்கி தானமாக கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. வசதி இருக்கக்கூடியவங்க கொடுக்கலாங்க, வசதி இல்லாதவங்க அதை விட்டுடலாங்க. வெள்ளி சுக்கிரன் மற்றும் சந்திரனுக்குரிய உலோகமாகுங்க. சந்திரனை மனோகாரகன் அப்படின்னும் அழைப்பாங்க. அதனால தான் அவருக்குரிய உலோகத்தை அன்றைய நாளில் நம்ம தானமாக அளிக்கும்போது மனம் அழுத்தமானது நீங்கி விடுங்க. நல்ல தெளிவான முடிவுகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய திறனானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே மார்கழி அமாவாசை நாளில் நம்ம நவதானியங்களை தானமாக கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. நம்ம நாளை முடிஞ்சிச்சுன்னா 9 வகையான தானியங்களை நம்ம தானமாக கொடுக்கலாங்க. நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அரிசி கோதுமை போன்றவற்றில் ஏதாவது 7 வகையான தானியங்களை நம்ம தானமாக கொடுக்கலாங்க. இதை சப்த தானிய தானம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதை நம்ம செய்வதனால எந்த காலத்துலேயுமே நம்முடைய வீட்டில் உணவுக்கோ செல்வதற்கோ கொஞ்சம் கூட குறைவு வராதாமங்க. வேலையில் தொடர்ந்து தடைகள் இருக்கக்கூடியவங்க, தொழிலில் நஷ்டத்தை சந்திச்சுட்டு வரக்கூடியவங்க அமாவாசை நாளில் இந்த தானிய தானங்கள் செய்வது சிறப்பான வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய வாய்ப்புகள் வளர்ச்சியானது உங்களை தேடி வருங்க. அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்கடனை நம்ம நிறைவேற்றுவது முக்கியமான கடமையாகுங்க. அப்படி தவறக்கூடியவங்க பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபத்துக்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. பித்ருக்கள் வழிபாட்டோடு குலதெய்வ வழிபாட்டையும் நம்ம இந்த அமாவாசை நாளில் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அமாவாசையில் செய்யப்படக்கூடிய குலதெய்வ வழிபாடு தனித்துவமான பலன்களை தரக்கூடியது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. அமாவாசை நாள் அப்படின்னாவே முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளாகுங்க. அது நம்ம எல்லோருக்குமே தெரியுங்க. அதே போல் பௌர்ணமி அப்படிங்கிறது குலதெய்வ வழிபாட்டிற்கும் அம்பிகை வழிபாட்டிற்கும் ஏற்ற நாளாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஆனால் அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபடுவதும் குலதெய்வத்தை வழிபடுவதும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. அமாவாசையில் வீட்டில் குலதெய்வத்தை வழிபடுவதால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு அமாவாசை நாளிலும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பார்த்திங்கன்னா விசேஷமான சக்திகள் நிறைந்து காணப்படும் அப்படிங்கிறது தாங்க நெய்தி. அமாவாசை போல பௌர்ணமியிலும் பிரபஞ்ச சக்தியானது அதிகரித்து இருக்குவாங்க. அமாவாசையில் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் விசேஷமான பலன்களை கொடுக்குங்க. மாதத்துக்கு பார்த்திங்கன்னா வளர்ப்பிறை தேய்ப்பிறை என ஒவ்வொரு மாதத்துலையும் மாறி மாறி சுழற்சி முறையில் அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு பித்ரு வழிபாடு போன்றவை செய்யப்பட்டு வருதுங்க. அமாவாசை நாளில் கட்டாயமாக பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய சந்ததிக்குமே நல்ல பலன்களை வாரி வழங்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. பித்ரு தர்ப்பணம் செய்ய மறந்தவங்க பித்ரு சாபத்துக்கு ஆளாக நேரிடலாங்க. இதனால் குடும்பத்தில் பிரச்சனைகளும் நிம்மதி இல்லாத சூழ்நிலையும் உருவாகுங்க. அதனால் தவறாமல் ஒவ்வொரு அமாவாசை நாளிலையும் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து எளிமையான முறையில் உங்கள் வீட்டிலேயே கூட பூஜை செய்து உங்களுடைய முன்னோர்களை வழிபடலாங்க. பித்ரு என்று சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா அமாவாசை நாளில் நம்முடைய வீட்டு வாசலுக்கு வந்து நிற்பதாக சொல்லப்படுதுங்க. இதனால தான் அவங்களுக்கு பிடித்த உணவுகளை நம்ம சமைத்து படையல் போட்டு அதற்கு பின்னாடி காகத்துக்கு முதல்ல உணவு வைப்பது சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்குங்க. அவர்களுடைய ஆசையை முழுமையாக பெற்று கொடுக்குங்க. அமாவாசையில் உணவேதும் உண்ணாமல் தினமும் மந்திரங்களை நம்ம உச்சரித்து விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. விரதம் இருக்க சிறந்த நாளாகவும் இந்த அமாவாசை நாள் சொல்லப்படுது. இந்த அமாவாசை நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எந்திரிப்பது என்பது விசேஷமான சக்திகளை கொடுக்குங்க. இது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை விலக்கி விடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் அன்றைய நாளில் நம்முடைய வீட்டை சுத்தம் செய்ய அன்றைய நாளில் தண்ணீரோடு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து துடைத்து எடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அன்றைய நாளில் காலை மாலை என 2 நேரத்துலையுமே நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம விளக்கேற்றி வழிபட வேணுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில் விரதம் இருக்கக்கூடியவங்க விரதம் இல்லாதவங்க என யாராக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அன்றைய நாளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் அமாவாசை நாளில் நம்ம அசைவ உணவை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்முடைய உடம்புல பார்த்திங்கன்னா ஒரு விதமான
அசௌகரியமானது உண்டாகுங்க. இது அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்குதுங்க. அமாவாசை நாளில் அசைவ உணவுகளை உண்ணாமல் இருக்க வேணும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே அதில் பூண்டு, வெங்காயம் போன்ற பொருட்களை சேர்ப்பது, சைவ உணவை சேர்ப்பது தவிர்த்து கொள்ள வேணுங்க. நம்முடைய வீட்டில் நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்க அமாவாசை நாளில் மந்திர ஸ்லோகங்கள் உச்சரிப்பு வேணுங்க. இல்லைன்னா அதை ஒலிக்க விட்டு கேட்பது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கு தெரிந்த சின்ன சின்ன மந்திரங்களை கூட அமாவாசை நாளில் நீங்கள் உச்சரிச்சுட்டே இருப்பது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பொன் பொருள் சேர்க்கையானது உண்டாகும். சகல சம்பத்துகளும் கிடைக்குங்க. குலதெய்வத்துடைய அருள் பெறுவதற்கு குலதெய்வ வழிபாடு அன்றைய நாளில் செய்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஒரு மண்பானையில் இல்லைன்னா ஒரு செம்பு பித்தளை கலசத்தில் தண்ணீரை வைத்து பூஜை அறையில் நீங்கள் கொண்டுட்டு போய் வைக்க வேணுங்க. அதில் குலதெய்வத்தை நினைத்து ஆவகானம் செய்து கொள்ள வேணுங்க. அதற்கு பிறகு விளக்கு ஏற்றி தீப வழிபாடு செய்வது, குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நெய்வேத்தியமாக வைத்து வழிபடலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக கற்கண்டு வைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய நிகழ்வை தான் அமாவாசை நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோதிட சாஸ்திரப்படி சூரிய பகவான் தந்தைக்கு உரிய கிரகமாகவும் சந்திரன் தாய் தொடர்பான உறவிற்கு காரணமாக கிரகமாகவும் சொல்லப்படுறாங்க. அதனால தான் இந்த இரண்டு கிரகமும் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய நாளில் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதனால பித்ருலோகத்தில் இருக்க கூடிய அவர்களுக்கு நற்கதி கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. மேலுமே அமாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுத்து வழிபட முடியாவிட்டாலும் முன்னோர்களுக்கு நினைத்து எள்ளும் தண்ணீரும் கண்டிப்பாக நம்ம இறைக்க வேணுங்க. தெய்வங்களை வழிபடுவதற்கு எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலும் கூட முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடைய ஆசையை பெறுவதற்கு மிக முக்கியமான நாளாக இந்த அமாவாசை நாள் சொல்லப்படுதுங்க. இந்த பதிவில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளில் நம்ம என்னென்ன பொருட்களை தானம் கொடுத்தோம்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், குலதெய்வ வழிபாடு எப்படி செய்ய வேணும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.